ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஓசிடி பெண்களும் ஓடும் ஆண்களும். அதாவது ஓசிடினா என்னென்னா அவ்வளோ பெரிய கொடுமையான நோயெல்லாம் கிடையாதுங்க. இந்த சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்களே, அதை ஓவராக நினைக்கிறவங்க தான் இந்த ஓசிடிக்காரங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சட்டையில் சின்னதாக கரை இருந்துச்சுனாலோ பாத்திரத்தில் சின்னதாக கரை இருந்துச்சுனாலோ அதை துவச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதை விளக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே அந்த கரை இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிப்பாங்க. இதுதான் ஒரு பிரம்மை. இந்த பிரம்மை தான் ஓசிடின்ற ஒரு நோய். இது முக்கால்வாசி பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வீட்டு பெண்களை நீங்களே வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆன்லைன் ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒரு ஆர்டரை போடுங்க, டெலிவரி வந்துடும். அந்த பாக்ஸை செல்ஃப் மேலே வைங்க. இவங்க கண்டிப்பாக பாருங்கள் 2 நாளைக்கு மேலே அந்த பாக்ஸ் வச்ச இடத்துல இருக்காது. ஒன்று தூக்கி இவங்க எங்கேயாச்சும் அடுக்கி வச்சுருப்பாங்க, இல்லைனா அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். எண்ணற்ற பெண்கள் இது மாதிரி தான் செய்வாங்க. அது காரணம் அவங்க சுத்தமாக இருக்கணும்னு. இப்போ ஆயுத பூஜை வர வரப்போகுதுங்க, நீங்கள்லாம் ரெடியாக இருங்க. ஏன்னா உங்களோட பொருட்கள் எங்கெங்கே பறக்க போகுது, எங்கெங்கே குப்பையில் தொட்டியில் கிடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வச்சுட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பொருள் வச்சுனேன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியாது, வந்து கேட்குறீங்க அப்படின்ட்டு நம்ம கோபமாக கேட்போம். இல்லை நான் அந்த இடத்துலலாம் வச்சேன். ஆனால் அவங்க சொல்கிற பதில், நீங்களே இங்கே வச்சுட்டு ஏன்ட்டே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக சாமி ரூமெல்லாம் சுத்தப்படுத்தி கீழே நியூஸ் பேப்பரை விரித்து டஸ்ட்டை தடித்து ஒற்றையை அடித்து. ஆனால் இதெல்லாம் செய்கிறது முக்கால்வாசி ஆண்கள் தான். நம்மளை தான் மேலே பரன் மேலே ஏற விட்டுட்டு ஃபுல்லாக ஒற்றை அடிக்க விடுறாங்க. இப்படி தாங்க இந்த ஓசிடி நோய்களால் நிறைய குடும்பங்கள் சிக்கி தவிக்கிறாங்க ஆண்கள். இவங்க இந்த ஓசிடி வீடை சுத்தமாக வச்சுக்கிறேன்னு பண்ணிடுறாங்க, ஆனால் டைமுக்கு சமையல் செய்கிறது கிடையாது. ஆமாங்க, இவங்க சுத்தத்தில் பண்ணியே வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சண்டேன்ற விடுமுறை எது கொடுக்குறாங்க, வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்து மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு மறுநாள் வேலைக்கு வாமான்னு கொடுப்பாங்க. இவங்க இந்த ஓசிடி நோய் இருக்குல்ல, இதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, விடிய வேலை பார்ப்பாங்க. என்ன வேலை, பயனுள்ள அவங்க வேலை ரிலேட்டடான ஒரு எதையாச்சும் புதுசாக கண்டுபிடிப்போம், வேலை சார்ந்து எதையாச்சும் அட்வான்ஸாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டாங்க. வீடை துடைப்பதும், செல்ஃபில் இருக்க பழைய பேப்பர்களை எடுத்துகிட்டு புது பேப்பர்களை விரிப்பதும், ஒற்றை அடிப்பதும், இந்த மாதிரி வேலைக்கு தான். சுத்தமாக இருக்கிறதுனால தான். ஆனால் ஓவர் சுத்தமாக ஓசிடியாக இருக்கிறது தான் தப்பு. ஏன்னா நீங்கள் மட்டும் அழிகிறது கிடையாது, உங்கள் கணவன்மார்கள்லாம் சிக்கி தவிக்கிறாங்க. பரன் மேலே ஒற்றை அடிக்கிறது அவனுக்கு தானே கஷ்டம். டஸ்ட்டு நம்ம மூஞ்சில் போட்டால் நம்மளுக்கு சளி வேற பிடிச்சிக்குங்க. ஆமாங்க, நீங்கள் என்ன தான் மாஸ்க் போட்டு ஒற்றை அடித்தாலும் அந்த டஸ்ட் அலர்ஜினால தான் நம்மளுக்கு கோல்டே வருது. ஸோ இப்படியாப்பட்ட உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் யாரும் ஓசிடியாக இருந்தாங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க பண்ண காமெடியான விஷயங்களை. இது யாரையும் காயப்படுத்துறதுக்கு கிடையாதுங்க. இது நடக்கிற ஒரு சொல்யூஷனுக்கு வழிவகை செய்யும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.